4 வருடத்துக்கு அப்புறம் முதல் சீசனில் வந்துட்டு ஜிடியை வின் பண்ணியிருக்காங்க நம்ம சிஎஸ்கே என்று தாங்க சொல்லணும். அதாவது பாயிண்ட் டேபிளில் உச்சம் தொட்டிருக்காங்க என்றே சொல்லலாம் சிஎஸ்கே. சேம் டைம் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்னன்னா கடைசி பிளேஸுக்கு தள்ளிட்டாங்க ஜிடியை. அந்தளவுக்கு ஒரு மோசமான தோல்விங்க. பயவுடைய டெஸ்ட் மேட்ச்னு நினச்சிருச்சு போல். இது ஜிடியா இல்லை தேஞ்சு போன சீடியை டெக்கில் போட்டால் சுத்தவே சுத்தாதுங்க. அந்த மாதிரி தான் அவங்க பேட்டிங் லட்சணம் இருந்தது என்றே சொல்லலாம். அதற்கு காரணம் சிஎஸ்கே முதல் பேட் பண்ணாங்க பாருங்கள், முரட்டுத்தனமான பிளேயிங். அதாவது என்னங்க சொல்கிறது, இந்த ராச்சின் ரவீந்திரா அந்த ஹைடன் மாதிரி ப்ளே பண்ணுறாரு. சட்டார் படார் சடார்னு 3 சிக்ஸர் 6 பவுண்ட்ரி அண்ட் 26 பந்தில் 46. ருத்ராஜ் டீசெண்டான ஸ்டார்ட்டு அண்ட் ஒரு மேட்ச்சில் சராசரி 20 சிக்ஸர் அடித்தா என்னங்க பண்ண முடியும்? ஆப்னன்ட் டீம் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுக்கு தான் போகணும். அந்த மாதிரி தான் ஒன்றுக்கு மட்டும் போலங்க பேதியே போயிடுச்சு என்று தான் சொல்லணும் ஜிடிக்கு. நம்ம சிவம் துபே அடிக்கிறாரு பாருங்க, மனுஷனா மிஸ்ஸுனாங்க 5 சிக்ஸர் 2 பவுண்ட்ரி 51. அடுத்து இந்த சமீர் ரிஸ்பி சம்மரில் வந்துட்டு குழு கிடைக்குமான்னு குறுக்கிலேயே உடைக்கிறாரு பவுலர்ஸ்லாம். சிக்ஸர் வந்த வேகத்தில் டே நான் ரஷீத் கான்ரா நீ யாராக வேணா எடுத்துகிட்டு போகணும் சாத்துனார் என்றே சொல்லலாம் நம்ம சமீர் ரிஸ்பி. ஸ்கோர் வந்துட்டு 206 ரன் டார்கெட் செட் பண்ணாங்க. அங்கேயே ஜிடி பார்த்தீங்கன்னா தேஞ்சிட்டாங்க என்றே சொல்லலாம். சுபன் கில் ஆசைக்கு ஒரு சிக்ஸர் அடித்தாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரும் அவர் அவுட் ஆன பிறகு டப்புன்னு போய்கிட்டே இருந்தாங்க. தோனி ஒரு ஃபன் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த மிட்சல் பளிங்கு மண்டையை கொண்டு வந்து போட சொன்னார். நீனே போடு 7வது ஓவர் 9வது ஓவர் அப்படியாவது அடிக்கிறாங்களான்னு. அதுலேயும் பெரிய காமெடி, நம்ம ஜெய்சங்கர் வந்துட்டு தோனிக்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு போகுது. நம்ம தோனி வந்துட்டு சிரிச்சிட்டார். ஏட்டா நானே அந்த பளிங்கு மண்டையை காமெடிக்கு ஓவர் போட சொன்னேன், நீ அதில் அவுட் ஆகிட்டு போறியடா விளங்கிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரே தோனியை சிரித்தார் என்றே சொல்லாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபன்னாக தான் இருந்தது ஜிடி மேட்ச் என்றே சொல்லலாம். அதாவது ஜிடி அப்படியாக்கும் இப்படியாக்கும், அப்படி ஒரு டீம் இப்படி ஒரு டீம்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், போடா அப்படின்னு துப்பி விட்டாங்க என்றே சொல்லாங்க சிஎஸ்கே. இனிமே ஜிடி வந்துட்டு சிஎஸ்கேவோட ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா ஒரு மேட்ச்சில் 20 சிக்ஸர் அடித்து தோலை உரிச்சு விட்டுருக்காங்க என்றே சொல்லாங்க. சிஎஸ்கே வந்துட்டு அபார வெற்றி, சாதனை வெற்றி என்றே சொல்லலாம். அதாவது 4 வருடத்துக்கு அப்புறம் திருப்பி பதிலடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க முதல் செஷனில் நம்ம இதுவரை ஜிடியை வின் பண்ணதே இல்லை. 4 வருடம் கழித்து அந்த சாதனையை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காங்க, அந்த மோசமான சாதனையை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுத்துருக்காங்க என்றே சொல்லாங்க சிஎஸ்கே. நெட் ரன் ரேட்டில் சிஎஸ்கே முதல் பிளேஸில் இருக்காங்க அண்ட் கிட்டத்தட்ட பிளே ஆஃபை உறுதி பண்ணிட்டாங்க. ஏன்னா பேட்டிங் லைன் உங்களுக்கே தெரியும், கடப்பாறை டீம்னு இந்த மும்பை பாஸ்டில் சொல்லுவோம் இல்லையா, இது ஒரு அனகுண்டா டீமாக இருக்குங்க. அப்படியே கப்புன்னு முழுங்கிடுறாங்க என்றே சொல்லலாம். ருத் அவுட் ஆனா ரச்சின் வராரு, ரச்சின் அவுட் ஆனா ரஹானே வராரு, ரஹானே அவுட் ஆனா சிவம் துபே வராரு. இங்கே ஒரே ஒரு பாயிண்டை நோட் பண்ணுங்க, ரஹானேவுக்கு வந்துட்டு தொங்கி போச்சு, அதாவது தோல் சுருங்கி போச்சுங்க. அவரை தூக்கிட்டு வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா பேட்டிங் லட்சணம் அந்த லெவலில் தான் இருக்குது. மற்றபடி எல்லா பேட்ஸ்மேன்களும் டீசெண்டாக ப்ளே பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. பட் மிகப்பெரிய ஜிடி டீமை ஃபைனலாக நம்ம எம்எஸ் தோனி தலைமையிலான சிஎஸ்கே டீம் பார்த்தீங்கன்னா தேஞ்சு போன சிடி ஆக்கி விட்டாங்க என்பது தான் மிச்சம். இனி வார போகிறவெல்லாம் ஜிடியை வந்துட்டு ஈஸியாக அடிச்சு போடலாம், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டாங்க நம்ம சிஎஸ்கே என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.